ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பிள் டைப் வந்துட்டு ஸோ புது டிசைனை பார்க்க போகிறோம். தேவையான மெட்டீரியல் ஆல்ரெடி வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 8 ஸ்டென்ஸ் ஆஃப் த்ரெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ அது பிக் ஐ நீடில் இருக்குதுங்களா, அந்த நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பிஃபோராக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சாரீ வந்துட்டு ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட் வேணும். ஸோ இப்போ நம்ம போடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட் வேணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்கேலு எதுனா ஒரு ஸ்கேல் எடுக்கல. நான் இப்போ வந்து இந்த ஸ்கேல் எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்கேலில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கரெக்டாக வந்து 2 inches ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நான் கம்ப்ளீட் சாரீ வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 inches ஸோ ஃபுல் சாரீ மார்க் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அந்த எட்ஜஸ் நான் மார்க் பண்ணிக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வி ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டெம்பிள் டைப் டிசைன் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த இடையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸோ அங்கேருந்து வந்து கீழே இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 ஹேண்ட் வந்து நம்ம க்ரிப்பை வந்துட்டு நீட்டாக பிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ க்ரிப்பை பிடிச்சிக்கின்னு நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நீடல் கீழேருந்து நீடல் போட்டு இன்சர்ட் பண்ணி திரும்பி எடுத்து அந்த 2 கைக்கு நடுவில் அதை நம்ம வந்து டைட்டாக வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் போகாமல் டிசைன் வந்துட்டு ப்ராப்பர் ஷேப்பில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால 1 2 3 4 லேயர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதே நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே இடத்துல திரும்பி இன்னொரு லேயர் போட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் ஹைலைட்டாகவும் தெரியும். ஸோ சேம் ஈக்குவலாகவே ஆப்போசிட் சைடு ரைட் சைடை வந்துட்டு நம்ம அதே மாதிரி இன்செக்ட் பண்ணி, ஸோ பேக் சைட்லேருந்து இன்செக்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு நம்ம டைட்டாக வந்துட்டு கண்டினியூஸாக பிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிடிச்ச பிறகு ஸோ நம்ம கையில் இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஸோ மேலே கீழே எதனா ஆச்சுனாக்கா நீடல் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெல்ல பாருவோம், நான் மேலே இருக்கிற க்ரிப்லேருந்து கீழே பேக் சைட்லேருந்து பிடிச்சி இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர் டிசைன் நம்மளுக்கு வந்து நீட்டாக தெரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுன்னா எண்ணி நீடல் வச்சு நமக்கு சரி பண்ணிக்கணும். பேக் சைட்லேருந்து வந்து த்ரெட் நம்ம சரி த்ரெட்டு போட்டு வந்து நம்ம நாட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா நாட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹெட்ஜில் வந்து நாட் போடக்கூடாது, கொஞ்சம் கீழேருந்து நாட் போடணும். நான் போடுறதை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு க்ளீனாகவே தெரியும். அப்போ வந்து என்னாகும்னாக்கா அந்த எட்ஜிலேருந்து போட்டுனாக்கா ரொம்ப கட்டியாக நீண்டும். ஸோ கொஞ்சம் கீழேருந்து போட்டிங்கனாக்கா அது ஸ்குவீஸ் பண்ணி மேலே எடுக்கும்போது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த டைட்டு நாட் வந்து கரெக்டாக நீடும், இந்த டிசைனும் நல்லா வரும். ஸோ நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி நாட் போட்டுட்டு ஸோ பேக் சைட்லேருந்து போட்டு இன்சர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சரி டைட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீட்டாக ப்ராப்பர் பண்ணி இப்போ எல்லாமே ஒரே கையில் பிடிச்சி கீழே எட்ஜில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இது எப்படி லுக் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலரை ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்கள். யாருன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறதுனாக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய புது வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அப்டேட் ஆகும், ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.